செயல் தலைவராகும் உதயநிதி. சீனியர் ஜூனியர் மோதல், திமுகவில் அதிரடி மாற்றம். திமுகவில் ஊசி போன உளுந்த வடைக்கும் சுட உள்ள ஒரு கார வடைக்கும் ஏற்பட்ட காரசாரமான சண்டையை தொலைக்காட்சி மூலம் பார்த்தோம். திமுகவில் ஊசி போன வடையான வயது மூத்த பின்பும் மூத்த மாவட்ட செயலாளர்கள் பதவி வேண்டும் என்று அடம்பிடிப்பதும், திமுக அரசியல் சின்ன குழந்தை ஒருவர் எனக்குத்தான் அந்த மிட்டாய் வேண்டும் என்று அடம்பிடிப்பதுதான் தற்போது திமுகவில் அரசியல் உள்குத்து அடிதடியாக மாறியிருக்கிறது என்று சொல்லணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக செயல் தலைவர் பதவியை ஸ்டாலினிடமிருந்து உதிர்த்திருந்திருக்கும் உதயநிதிக்கு கொடுத்து விட்டால் என்ன என்று கேள்விதான் ஊசி போன வடைகளுக்கெல்லாம் தற்போது கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு பின்னணியிலும் நம் மண்ணில் தாவிக தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள்தான் காரணம். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தில் பல முக்கிய பொறுப்புகளில் இளைஞர்களை முன்னிறுத்தியதே காரவடை உதயநிதி ஊசி போன வடையுடன் மோதுவதற்கு காரணம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விடியல் மன்னன் ஸ்டாலின் அவர்கள் அவர் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் யாருமே எதிர்பாராத வகையில் தாவைக்க வேட்பாளர் VS பாபுவிடம் தோல்வியை தழுவினார். இதுபோக உண்ட கட்சிக்கு ரெண்டகம் பண்ணிய காங்கிரஸ், VCK இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவைக்க தேர்தல் வெற்றிக்கு பிறகு பதவி ஆசைக்காக திமுகவுக்கு எதிராகவே திரும்பிவிட்டனர். இதனால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கான காரணம் கண்டறிவது குறித்து தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்கள் ஆகியோர் தொண்டர்களிடம் தோல்விக்கான காரணம் கேட்டு ஜூன் 5ஆம் தேதி ஆய்வறிக்கையை விசாரணைக்குழு அறிவித்திருக்கு. அதன்படி 18 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒரு தொகுதிக்கு 2 பேர் என்று அறிவித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் 60% இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், திமுகவை தொட்டால் அவர் தாயின் ரத்தமும் கொந்தளிக்கும் இளைஞர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்று அரசியல் கத்துக்குட்டி உதயநிதி ஸ்டாலினிடம் முறையிட்டு தன் முன்கோபத்தை காட்டியிருக்காராம். காரணம், சேகர்பாபு போன்ற மூத்த மாவட்ட செயலாளர்களால் இனி திமுகவுக்கு பிரயோஜனமில்லை என்பதை உதயநிதி மறைமுகமாக சொல்லியிருக்காப்ல. ஆனால் ஸ்டாலின் என்னமோ இதற்கு புலிவாலை பிடித்தால் பூனைக்குத்தான் ஆபத்து என்பார்களே, அதுபோல கட்சி மூத்த நிர்வாகிகள் மீது கை வைப்பது முறையாகாது என்று இருக்கிறாப்ல. நான் சொந்த தொகுதியில் தோல்வி உற்றதற்கு சேகர்பாபு மட்டுமா காரணம்? நம் தொகுதியில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்று உதயநிதிக்கு அறிவுறுத்தியிருக்காப்ல. இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, தவறு செய்த நிர்வாகிகளை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தேர்தலில் வேலையே செய்யாமல் மாவட்ட செயலர்களை மாற்ற வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அந்த அறிக்கையில் கண்ணுக்கு தெரியாமல் பணியாற்றிய 34 மாவட்ட செயலாளர்களை பதவி நீக்கம் வேண்டும் என்றும், கட்சிக்கு விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் 72 மாவட்ட செயலாளர்களை 115 மாவட்ட செயலாளர்களாக உயர்த்த திமுக திட்டமிட்டிருக்கிறதாக விசாரணைக்குழு சொல்லுது. இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கையில், மறுபுறம் திமுகவின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் கட்சிக்குள் நிலவும் அதிருப்தியை கண்டு ஊசி போன வடையும் காரவடையும் சொல்வதை கேட்காமல் திமுகவை விட்டு ஓடிவிட்டார். போனால் போகட்டும் போடா என்ற பாடலை போல உதயநிதி அவர் போனால் போகட்டும், நமக்கு வடக்கில் தினேஷ்குமார் இருப்பதை போல மத்தியில் ஒரு இளம் ரத்தம் உள்ள திமுக நிர்வாகியை போட்டுக்கொள்ளலாம் என்று மனக்கணக்கு போட்டிருக்கார். ஆனால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் தலைவர் மீண்டும் செல்வராஜை வம்புட்டியாக கட்சிக்குள் இழுத்து போட்டிருக்காப்ல. ஆக விசாரணைக்குழு அறிக்கையில் எந்த அளவுக்கு மூத்த மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தற்போது சந்தேகமாக இருக்கிறது. ஜூன் இறுதிக்குள்ள இதற்கான முடிவு எட்டப்படும் என்றும், தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம், திமுகவின் நிலை திண்டாட்டமாகுமா, எலியும் பூனையும் போல சீனியர்களும் ஜூனியர்களும் மோதிக்கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.